இதில் வந்து அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரிசியும் வெல்லமும் போட்டு கிரைண்டரில் ஆட்டியிருக்காங்க. இது வந்து இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. இது வந்து சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதை வந்து அரைச்ச அரிசி வெல்லம்லாம் ரெண்டையும் சேர்த்து அரைச்சிருக்காங்க. அதை இதில் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்ற போகிறாங்க. இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் எண்ணெயை இதில் ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிண்ட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். அது வரைக்கும் நம்ம இன்னும் கலக்கிட்டே இருக்கோம். நீங்கள் இனிப்பு பத்தலை, அதனால நம்ம வந்து சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் வந்து ஏன் ஊற்றணும் அப்படின்னா சாஃப்டாக, அப்படி நான் சொன்னேன் எண்ணெய் ஊற்றினா தான் சாஃப்டாக இருக்கும். இது வந்து 3rd டைம் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். இதுக்கு முன்னாடி 1 கரண்டி தான் ஊற்றணும். இப்போ எங்கள் அம்மா 2 கரண்டி ஊற்றிருக்காங்க. இன்னும் இந்த அரிசிலாம் நல்லா வேகணும், இன்னும் கெட்டி ஆகணும். அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நல்லா இதை வேக வைக்கணும். இப்போ தான் வந்து இதை நம்ம கையில் கொழுக்கட்டையாக பிடிச்சா வந்து அது வரும். ஸோ வந்து இந்த அளவுக்கு நம்ம கெட்டி ஆகிற வரைக்கும் வேக வைக்கணும். திருப்பவே முடியல. எங்கள் அம்மா கை வலிக்குதாம்மா? ஏம்மா கை வலிக்குதாம்மா? கையும் தான் வலிக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு வேணுமே. ஓகே, கரண்டி உடையிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்ல கரண்டியாக வேணா வச்சுக்கோங்க. இப்படி தான் சின்ன வயசில் நான் ஒரு கரண்டியை உடைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த இது பண்ணோம் இல்லைங்களா, இப்போ இது சூடு ஆறிடுச்சு, கை தாங்குற அளவுக்கு இருக்குது. இப்போ இதை வந்து இப்படி உருட்டி நம்ம வந்து கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இது பேர் பிடிச்ச கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணணும். இப்படி பண்ணி இதை வந்து இட்லி குண்டால வச்சு நம்ம ஆவியில் வச்சு எடுக்க போகிறோம். இப்படி பண்ணால் கொஞ்சம் நிறையா ஆயிலாக இருக்குது, பட் அப்போ தான் சாஃப்டாக வருன்றாங்க. இப்படி ஒரு ப்ரெஷ் பண்ணால் அவ்வளோதான். இதுதாங்க பிடிச்ச கொழுக்கட்டை. பிள்ளையாருக்கு பண்ணுவாங்க தெரியுங்களா, எப்போனா விநாயகர் சதுர்த்தி அப்போ அந்த மாதிரி வெள்ளை கொழுக்கட்டை இப்படி பண்ணணும். ஓகே, சூடு பார்த்துக்கோங்க, கையை வச்சு சுட்டுக்காதீங்க. சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இப்படி உருண்டை பண்ணி இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்து இப்படி வைக்கணும். இதுதான் நம்ம பிடிச்ச கொழுக்கட்டை. இப்போ இதை வந்து இட்லி பானையில் வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்தா பிடிச்ச கொழுக்கட்டை ரெடி. அவ்வளோதான், முடிஞ்சு.